இருக்கிறதுலே ஒரு மோசமான வைஃபைனா அது இந்த ஜியோ ஃபைபர் தான். அக்டோபர் 20 அன்னைக்கு ஒரு 12 PM இருக்கும். எங்க வீட்டில் இருக்க வைஃபையோட இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு. சரின்னு நாங்களும் ஜியோ ஆஃபீஸுக்கு கால் பண்ணா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை விட்டு ஒரு 1 ஹவர்ல வந்து நாங்களும் சர்வீஸ் பண்ணி தரோம் அவங்களும் சொன்னாங்க. அதே மாதிரி மழையும் ஒரு 8 மணிக்கு நின்றுச்சு. எனக்கு அப்பயே தெரியும் ஒரு மணி இப்பயே 8 ஆயிடுச்சு, அவங்க வரமாட்டாங்க, நாளைக்கு காலைல தான் வருவாங்க அப்படின்னு. சரின்னு அடுத்த நாள் நானும் காலேஜ் கிளம்பி போயிடுறேன். காலேஜ் விட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு. நான் மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கறேன். அவங்க சொல்றாங்க 6:30 7:30 வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாம இருங்க, உங்களுக்கு வைஃபை சீக்கிரமா சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வரவே இல்லை. நானும் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கால் பண்ண எடுக்கவும் இல்லை. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நான் வழக்கம் போல மறுபடியும் காலேஜ் போயிட்டு வந்து பாக்குறேன். அப்பயே அவங்க வந்து சர்வீஸ் பண்ணவே இல்லை. சரி இதுக்கு மேல கால் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கும் போயாச்சு. அவங்க ஆஃபீஸ்ல போய் கேட்டா அவங்க வந்து புதுசாக ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணா அவர் வழக்கம் போல மறுபடியும் 6:30 7:30 வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொன்னாரு. நானும் சரி வெயிட் பண்ணி பார்த்தா அவர் வரவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நிறைய வாட்டி கால் பண்ணி பார்த்தோம், அவர் எடுக்கவும் இல்லை. 1 ஹவர்ல மட்டுமே அந்த நம்பருக்கு 42 காலுக்கு மேல நான் பண்ணிருப்பேன். மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆகுது. நாங்க ஜியோக்கு கால் பண்ணி எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே ஆயிடுச்சு. அப்பதான் அவங்க ஒன்று சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க 17 நாள் கழிச்சு தான் வந்து சர்வீஸ் பண்ணுவோம், உங்களுக்கு அவ்வளோ அவசரம்னா நீங்க வந்து வேற வைஃபை போட்டுக்கோங்க அப்படின்னு. நாங்களும் உங்களுக்கு காசு கட்டிட்டு எப்படி நாங்க வேற வைஃபை போடுறது, அப்ப அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்து நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அளவுக்கு மேல ஆர்குமெண்ட் பெருசாவே போச்சு. நாங்களும் அந்த காலை கட் பண்ணி விட்டோம். கால் கட் பண்ண அடுத்த 1 ஹவர்லயே நாங்க வேற ஒரு வைஃபையும் புக் பண்ணியாச்சு. அவங்களும் அரை மணி நேரம் கழிச்சு வந்து எங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த நாள் நவம்பர் 2 சண்டே மார்னிங் 8 o'clock ஜியோல இருந்து வந்து எங்களுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் ஒரு ப்ராப்ளம் சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதை சீக்கிரமா சால்வ் பண்ணணும். அதை விட்டு பெரிய ஆர்குமெண்ட் போனதுக்கு அப்புறம் சால்வ் பண்ணா உங்களுக்கு மோசமான ரேட்டிங் கொடுக்குறது தப்பே இல்லை.